ஸ்வீட்டார் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ஐயோ சிவா சிவா எங்க கிளி அவரால் தான் இந்த படம் பண்றேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறேன். அது பெரிய பிளஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட்டார் நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்றோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட்டார்னு சொல்லாம லைஃப்ல கலக்க முடியாது. இல்ல ரியோ நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல அந்த கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஏப்ப என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதுல சஸ்பென்ஸா இருக்குமா இல்ல ஓபன் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எப்படிதான் தோணுச்சு தெரியல. நல்ல கேரக்டர் தான். ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவும் உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பா ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், மற்ற படமும் ஹிட் ஆகும். பார்த்து ரொம்ப பெருசா தான் போகும். லைஃப்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நானும் என் தலைவன் பார்த்து போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார். இங்கே பயங்கரமா இருக்கு. உங்களை பார்த்து தான் நர்வஸ் ஆகுறேன், எனக்கு ஜாலியா இருக்கேன். தேங்க்யூ. சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பேக்ஷீட் டிவி சன் டிவியை பீட் பண்ற போல இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆசை. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டுதான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட்டார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட்டார்ட், என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா? நல்லா போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம் சொந்தம் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க இங்க வரேன்னு. பயம் இல்ல, அதெல்லாம் பயம் இல்ல. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம் லவ் டுடே லவ்வர் இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன் இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. வந்து இது வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்துல வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்கு. என்ன பண்ணோம்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த நான் பத்து சாரோட சாங் பாடி தான் நான் இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் போட்டோ எடுக்க போற, எப்போ போய் அவர்கிட்ட ஆட்டோ வாங்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க பையன் படத்தை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.